டைம்க்கு வர மாட்டாளே. சரி, ஃபோன் பண்ணி பாப்போம். என்ன சொல்ல, இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? அதுவா, அர்ச்சனாவுக்கு வேட்டு வைக்கணும்னு சொன்னல, அதான் யோசிச்சு யோசிச்சு ஒரு நல்ல ஐடியாவோட வந்திருக்கேன். சொல்லு சோலையம்மா, என்ன யோசனையா இருந்தாலும் சொல்லு. எனக்கு அந்த அர்ச்சனா குடும்பம் எப்படியாவது அழியணும். ஆமா சோலையம்மா, அந்த அர்ச்சனாவோட சொத்து எல்லாம் என் கைக்கு வரணும். பொறு பொறு பொறு, அவசரப்படாத காஞ்சனா. அதுக்கு தானே இந்த சோலையம்மா வந்திருக்கேன். சோலையம்மா, பில்டப் எல்லாம் விட்டுட்டு விஷயத்துக்கு வரியா? சரி சரி, இரு சொல்றேன். காஞ்சனா, சிவன் சொத்து குலநாசன்னு கேள்விப்பட்டிருக்கல்ல? அதனால ஏதாவது ஒரு கோயில இருந்து ஐம்பொன் சிலையை திருடிட்டு வந்து அதை யாருக்கும் தெரியாம அர்ச்சனா வீட்டுல வச்சுட்டோன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அர்ச்சனா கதி அதோ கதிதான். அர்ச்சனா குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நாம எதுவும் செய்ய தேவையில்லை. அந்த சிலை அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எல்லா கெட்ட காரியமும் தானாவே நடக்கும். ஆமா காஞ்சனா, அந்த அர்ச்சனாவுக்கு வேலை போகும். பொன்னுரங்கும் ஜெயிலுக்கு போவான். அருக்கனுக்கு மறுபடியும் பைத்தியம் பிடிக்கும். அப்புறம் அந்த தங்கம்மா இருக்காளே, அவ மொட்டையை போட்டுக்கிட்டு ராமேஸ்வரம் காசின்னு கோயிலுக்கு எங்கேயாவது ஓடி போயிடுவா. அப்புறம் என்ன, நீ உன் புள்ள மருமக எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா அர்ச்சனா சொத்தை அனுபவிக்க வேண்டியதான். அடேங்கப்பா, கோயில் சிலைக்கு அவ்வளவு பவர் இருக்கா? பின்ன சாமி சிலைன்னா சும்மாவா? காஞ்சனா, சிலை மேல கை வச்சவங்க எவனும் தப்புனதே கிடையாது. எல்லாரும் ஜெயில தான் கிடக்குறானுங்க. யோசனை நல்லாதான் இருக்கு. ஆனா அதுக்கு சிலை வேணுமே. சிலைக்கு எங்க போறது? அது நான் பாத்துக்கிறேன் காஞ்சனா. நீ ஊன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. எண்ணி 24 மணி நேரத்துல சிலைய கொண்டு வந்து நான் அவ வீட்டுல வச்சிடுறேன். சோலையம்மா, எனக்கு என்னவோ பயமா இருக்கு. மாட்டனா 7 வருஷம் ஜெயில் தண்டனை, கம்பி எண்ணணும். அர்ச்சனா குடும்பத்தை அழிக்கணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். இதுல ஏன் சுயநலமும் இருக்கு காஞ்சனா. அந்த அர்ச்சனா ஒழிஞ்சாதான் என் மருமக கைய கால உடைச்சு போட்டுட்டு நானும் என் மருமக சொத்தெல்லாம் அனுபவிக்க முடியும். அதனால இந்த காரியத்துக்கு நீ உடன்பட்டுதான் தீரணும். இருந்தாலும் சோலையம்மா, என் மனசுல ஒரு சின்ன பயம் இருக்கு. காஞ்சனா, நீ ஒன்னும் பயப்படாத, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு அர்ச்சனா வீட்டுல எல்லாரும் சோழவந்தான்ல இருக்கிற குலதெய்வத்தை கும்பிட போறாங்கன்னு சொன்னல. சோழவந்தான்ல இருக்கிற சுந்தரேஸ்வரி அம்மன் சிலைய எப்படியாவது கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துறேன். அத அர்ச்சனா குடும்பத்தோடு போற அந்த வேன்ல எப்படியாவது நீ ஒளிச்சு வச்சிடணும். அந்த அர்ச்சனா கலெக்டருங்கிறதுனால அவ போற வண்டிய யாரும் செக் பண்ண மாட்டாங்க. அவங்க கூட சிலை அர்ச்சனா வீட்டுக்கு ரொம்ப சுலபமா வந்துரும். அதுக்கப்புறம் நீ செய்ய வேண்டியதெல்லாம் வேன்ல இருக்கிற ஐம்பொன் சிலையை எடுத்து அர்ச்சனா வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிடணும். சிலைய வச்சதுக்கு அப்புறம் பாரு, அடுத்த நாளே அர்ச்சனாவுக்கு தலைவலி ஆரம்பிச்சிடும். சோலையம்மா, அர்ச்சனாக்கு தலைவலி வருதோ இல்லையோ, எனக்கு வராம பாத்துக்க. சேச்சே, வரவே வராது. அதுக்கு நான் கேரண்டி தரேன். சோழவந்தான்ல சந்திப்போம். பாய். சோலையம்மா, நீ என்ன ஆள்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சிலையை கடத்தி அதை வித்து கொள்ளை அடிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்தலான்னு பாக்குறியா? ஒன்ன வச்சே அந்த அர்ச்சனாவை சிக்க வைக்கிறேன் பாரடி. டேய் நில்றா. என்னடா குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கங்க நடந்துட்டு இருக்க? எல்லாம் எங்க அம்மாவை நினைச்சுதான். ஏன் உங்க அம்மாக்கு என்ன? சுபஸ்ரீ ஜெயஸ்ரீ 2 பேருக்கு சோழ வந்தாலும் மொட்டை அடிச்சு காது குத்துன்னு சொல்றாங்க. அர்ச்சனாக்கா குழந்தை மேல எங்க அம்மாக்கு அப்படி என்ன அக்கறை? ஏதோ சதி திட்டம் போட்டு செயல்படுறாங்கன்னு தெரியுது. ஆனா அது என்னன்னு தாண்டி தெரியல. ஏண்டா உன் அம்மா பத்தி நீ ஏண்டா தப்பா பேசுற? ஒரு கிரிமினலை பத்தி தப்பா நினைக்காம நல்ல விதமா நினைக்க முடியும். தப்பானவங்க சொன்னா தப்பா தான் நினைக்க முடியும். சரி, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. சோழ வந்தானுக்கும் எங்க அம்மாவுக்கும் என்னடி சம்பந்தம் இருக்கு? என்னடி முழிக்கிற?
இதுல ஏதோ கிரிமினல் திட்டம் இருக்குன்னு எனக்கு தெளிவா தோணுது. ஆனா அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. பெத்த அம்மாவே கிரிமினல்னு சொல்ற ஒரே மகன் நீயா தான் இருப்ப. என் அம்மா மட்டும் கிரிமினல் இல்ல, ஒரு விதத்துல பார்த்தா நீயும் கிரிமினல் தான். என்னது, நான் கிரிமினலா? ஆமா, நீயும் கிரிமினல் தான். அதனால தானே யாருக்கும் தெரியாம ஜெயில இருந்தவங்கள பெயில கொண்டு வந்திருக்க. உன் அம்மாவை பெத்த மகன் நீ பெயில வெளில கொண்டு வர துப்பு இல்ல. மாமியார் ஆச்சுன்னு நான் பெயில மூவ் பண்ணி வெளில கொண்டு வந்திருக்கேன். இதுல என்னடா தப்பு? என்னடா முழிக்கிற? நான் செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு? என்ன போய் கிரிமினல்னு சொல்ற? இனிமே இப்படி எல்லாம் சொன்ன புருஷனை கூட பார்க்க மாட்டேன், பல்ல உடைச்சிருவேன். ஏய், மாசமா இருக்குன்னு கூட பார்க்க மாட்டேன், கைய கால முறிச்சு எடுத்துருவேன், ஜாக்கிரதை. எங்க அக்கா குழந்தைங்க சோழ வந்தான்ல மொட்டை போட்டு காது குத்தி வீட்டுக்கு நல்லபடியா வந்து சேர்ற வரைக்கும் என் பார்வை முழுக்க ஊ மேலையும் என் அம்மா மேலையும் தாண்டி இருக்கும். ஏய், என்ன விட்டா நீயே போலீஸ்ல போய் போட்டு கொடுத்துருவ போல இருக்கு. உன்னை என் புருஷனை சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. எனக்கும் தாண்டி உன்னை என் பொண்டாட்டி சொல்றதுக்கு கேவலமா இருக்கு. என்ன பார்த்தா கேவலமா இருக்குன்னு சொல்ற? புருஷனை கூட பார்க்க மாட்டேன் முத்து, மரியாதையா சொல்றேன், போயிடா போயிடுங்கல. என்ன பார்த்து கை நீட்டி பேசுறியா? என்ன அடிச்சிருவ நீ? எங்க அடி பார்க்கலாம், அடிடி உன்ன. பிச்சிரும் பிச்சு, ஜாக்கிரதை. டாக்டர் சார், டாக்டர் சார். இதோ வரேன். வாங்க ஜோதிகா, உங்களுக்காக தான் நான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன். உள்ள வாங்க. என்ன டாக்டர் சார், ஃபோன் பண்ணி என்ன உடனே வர சொன்னீங்க? அப்படி என்ன விஷயம் சொல்லுங்க. அது சர்ப்ரைஸ். அப்படி என்ன சர்ப்ரைஸ்? உள்ள வாங்க சொல்றேன், வாங்க. டாக்டர் சார், இதுதான் சர்ப்ரைஸ்னு சொன்னீங்களா? இன்னைக்கு என்ன உங்களுக்கு பர்த்டேவா? இல்ல, என் குழந்தை தங்க வசந்தாக்கு. என்ன சார் இப்படி திடுதுப்புன்னு குழந்தைக்கு பர்த்டேன்னு சொல்றீங்க? குழந்தைக்கு ஒரு gift கூட வாங்காம வந்துட்டனே. ஜோதிகா, நீங்க வந்ததே எனக்கு ஒரு gift தான். சரி, எங்க பர்த்டே பேபி? அம்மா, இவங்க தான் ஜோதிகா. ஜோதிகா, நான் கோபாலுடைய அம்மா. ஓ, வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. உன்னை பத்தி என் பையன் நிறைய சொல்லியிருக்கான். அதுல இருந்து உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. உன்னை நேர்ல பார்த்ததும் உன் பேருக்கு ஏத்த மாதிரி நீ அழகான ஜோதி மாதிரியே பிரகாசிக்கிறமா. அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி, முதல்ல குழந்தைய கொடுங்க. ஏய் தங்கோட செல்லம், வாங்க வாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஜோதிகா, குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக்க உங்க கையால தான் வெட்டணும். ஐயோ, நானா? ஆமாம்மா, நீ தான் கேக் வெட்டி கொண்டாடணும். வா வாங்க. வா வா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் கடம் விக்கு விநாயகராம். விக்கு டிவி என்கிற ஆன்லைன் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறோம். முழுக்க முழுக்க சங்கீதத்துக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சேனலில் இன்னும் பலவிதமான சுவாரஸ்யமான நிகழ்ச்சியெல்லாம் வரப்போகுது. இதற்கு உங்களுடைய ஆதரவு மிக்க அவசியம். சப்ஸ்கிரைப் விக்கு டிவி. Yeah.
சார் கேண்டில் எங்க சார்? அதை ஏத்தி அணைச்சிட்டு நம்ம கேக் கட் பண்ணிடலாம். இல்ல ஜோதிகா, என் குழந்தை இப்பதான் ஃபர்ஸ்ட் இயரே ரீச் பண்ணிருக்கா. எதுக்கு விளக்கு ஏத்தணும் அப்புறம் அதை அணைக்கணும்? அதனால விளக்கு ஏத்தவும் வேணாம் அணைக்கவும் வேணாம், நம்ம டைரக்டா கேக் கட் பண்ணிடுவோம். சபாஷ், நல்ல பாலிசி சார். சரி ஓகே, அப்போ நம்ம கேக் கட் பண்ணிடலாம். பண்ணு இந்தாம்மா. இந்தாங்க. புடிங்க தங்க வசந்தா, புடிங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear தங்க வசந்தா. Happy birthday to you. Happy birthday to you. முதல்ல அப்பாக்கு, சரியா? அப்பாக்கு ஊட்டி விடுங்க. ஊட்டுங்க. அப்படியே பாட்டிக்கு ஊட்டி விடுங்க. கேக் நல்லா இருக்கா? இந்தாங்க இந்தாங்க, ஊட்டுங்க ஊட்டுங்க. அம்மா கிட்ட குழந்தை கொடுத்துருங்க. செல்லம் வா வா வா. வா வா வா. இந்தாங்க, நீங்களும் கேக் சாப்பிடுங்க. 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 குழந்தைக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணணுமே. இந்த செயினை பூமிகாக்கா நம்மளுக்கு பிரசன்ட் பண்ணது. நம்ம இந்த குழந்தைக்கு பிரசன்ட் பண்ணுவோம். இந்த விஷயத்தை பூமிகாக்கா கிட்ட சொன்னா கூட அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சந்தோஷம்தான் படுவாங்க. ஹே செல்லோ, இது என் செல்லம் தங்க வசந்தாக்கு என்னோட சார்பாக பிறந்த நாள் பரிசு. இந்த செயின் நீங்க எப்பவுமே கழட்ட கூடாது, சரியா? ஏமா ஜோதிகா, உன் கழுத்துல இருந்த செயினை எதுக்கு குழந்தை கழுத்துல போட்ட? இல்ல ஆண்டி, இது ஏன் கழுத்துல இருக்கிறத விட குழந்தை கழுத்துல இருக்கிறது தான் அழகா இருக்கு. இன்னைக்கு நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்படியே நான் சந்தோஷப்படுற மாதிரி நீங்க எனக்காக ஒரு காரியம் பண்ணணும். என்னம்மா சொல்லுமா. ஆண்டி, சார் குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருக்கு நீங்க ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? என்ன ஆண்டி அமைதியா இருக்கீங்க? நான் எதுவும் கேட்க கூடாது, இதை கேட்டுட்டேனா? ஜோதிகா, என் பையனுக்கு இன்னும் முதல் கல்யாணமே நடக்கலம்மா. ஆமாம்மா, நான் உண்மையாதான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது அவனுக்கு எப்படிம்மா ரெண்டாவது கல்யாணம் பண்றது? அப்படின்னா இந்த குழந்தை? ஜோதிகா, இது வரைக்கும் ஊருக்கு தெரியாத உண்மைய நான் உன்கிட்ட சொல்றேம்மா. அதுவும் நீ என் பையன் மேல அக்கறை வச்சு கேக்குறதுனால இந்த உண்மையை சொல்ற. அம்மா, இந்த குழந்தை இவனுடைய தங்கச்சி குழந்தைம்மா. என்னது? அவ புருஷன் அவளை விட்டுட்டு வேறொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதுல மனசு உடைஞ்சு போன இவன் தங்கச்சி செத்து போயிட்டாமா. ஐயோ, குழந்தை அனாதையா போயிடுச்சு. தங்கச்சி மேல உயிரே வச்சிருந்த என் பையன் தங்கச்சி குழந்தை தானே வளர்க்குறேன்னு தூக்கிட்டு வந்துட்டாமா. இந்த குழந்தைக்காக அவன் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கான். அவன் எந்த பொண்ணும் தன்னை நெருங்க கூடாதுங்கிறதுக்காக பண்ணாத கல்யாணத்தை பண்ணதா சொல்லி கற்பனையிலே பொண்டாட்டி உருவாக்கி அவ இறந்து போனதா சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிட்டு இருக்காமா. இந்த குழந்தைக்கு அம்மா அப்பா எல்லாமே இவன்தாம்மா. தங்கச்சி குழந்தைக்காக
கல்யாணமே பண்ணாம வாழ்ந்துட்டு இருக்க அம்மா. என் பையன் ஒரு பிரம்மச்சாரி. கோபால் சார், யூ ஆர் வெரி கிரேட். என் வாழ்க்கையில இப்படி ஒரு ஜென்டில்மேனை நான் பார்த்ததே இல்லை சார். நீங்க என் மனசை டச் பண்ணிட்டீங்க சார். கல்யாணம் முடிச்சிட்டு அம்போன்னு விட்டுட்டு போற இந்த ஆம்பளைங்க மத்தியில தங்கச்சி குழந்தைக்காக யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற நீங்க யூர் a gem சார். அதுக்காக கடைசி வரைக்கும் நீங்க இப்படி இருந்துராதீங்க. நீங்க அவசியம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க இந்த விஷயமா சீக்கிரமா எனக்கு ஒரு நல்ல பதிலா சொல்லணும். நீங்க ஒரு நல்ல பதிலா சொல்வீங்க நான் எதிர்பார்க்கிறேன் சார். பாய் ஆண்டி. சரிம்மா. பாய் சார். பாய் தங்க வசந்தா. பாய் சொல்லுங்க. வரேன் ஆண்டி. வரேன் சார். டேய் மதன், கேட்டியா அவ சொன்னத? நீ அவளோட ஹார்ட்ட டச் பண்ணிட்டியான். அவ மனசுலயும் காதல் பல்பு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. சீக்கிரமா உன் லவ் அவட்ட சொல்லிடு. சொல்றேம்மா, நாளைக்கே சொல்றேன். செல்ல குட்டிங்களா, இங்க பாருங்க. உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு மொட்டை அடிச்சு காது குத்த போறாங்க. நீங்க 2 பேரும் அடம் பிடிக்காம அழுகாம இருக்கணும், சரியா? அப்பதான் இங்க பாரு, உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அப்பதான் இந்த சித்தி எல்லாமே வாங்கி தருவேன், சரியா? அக்கா, பாப்பாங்களுக்கு முடி இருக்கும் போதே ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்க்கா, ப்ளீஸ்க்கா. அர்க்கணி, அத்த, குலதெய்வம் கோயிலுக்கு சாமிக்கு புடவை பூஜை சாமான்லாம் வாங்கி சாமி ரூம்ல வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒரு பேக்ல போட்டு எடுத்துட்டு வா. குடு, குழந்தை குடு. அச்சுக்குட்டி, ஓட ஓட ஓட. ஏமா எதுக்குட அழுக? அப்பப்பா, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் அழகா இருக்குல்ல? வா போலாம். இரு ரோஜா, என்ன? உங்க அத்தை அர்ச்சனாவையும் பொண்ணுரங்கத்தையும் ஏதோ ஒரு பிளானோட தான் சோழவந்தனுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அத்தை வரட்டும், அது என்னன்னு நம்ம கேட்டுக்கலாம். என்ன கிளம்பல? 2 பேரும் என்ன இன்னும் பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கிளம்புங்க. அத்தை, இந்த அர்ச்சனாவோட குழந்தைங்களுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறதுல நீங்க ஏன் இவ்ளோ ஆர்வமா இருக்கீங்க? உங்க முகத்தை பார்த்தா ஏதோ தெளிவா பிளான் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. அதுக்காக தான் எங்களை கூட்டிட்டு போற மாதிரியும் தெரியுது. உங்க பிளான் என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் உங்களுக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணுவோம்ல. பிளான் தானே? சொல்றேன். ஐயோ, இங்க பாருங்க, சீக்கிரமா சொல்லுங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கலன்னா என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. இப்பயே 2 பேரும் ஆளா பறக்குறீங்க. முதல்ல சொன்னா கிக்கு போயிடும். ரோஜா, சோழ வந்தா வந்து பாரு, உன் அத்தை பிளான பார்த்து நீ அப்படியே சொக்கி போயிடுவ. சொக்கியா? போலாம் வாங்க. டீசல் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணி வச்சாச்சா? ஓகே ஓகே. புத்து, என்ன ஒரு மாதிரி நிக்கிற? கிளம்பு. எங்க மாமா போ சொல்றீங்க? மாலையை போட்டு ஆட்ட பலி கொடுக்கற மாதிரி எங்க அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு போற மாதிரி எனக்கு தோணுது. ஆமா, உனக்கே இப்ப அப்படி தோணணும்? பின்ன என்ன மாமா, எங்க அம்மாவுக்கு உங்க குழந்தைங்க மேல அப்படின்னு பாசம் பொங்கி வந்துருச்சு. ஆமா முத்து, எனக்கு அதே சந்தேகம் தான். பேசாம இந்த சோழவந்தன் ப்ரோகிராமை கேன்சல் பண்ணிவிட்டு பெரியவங்களை வச்சு வீட்லயே பிள்ளைகளுக்கு மொட்டை போட்டு காது குத்தி போடலாம்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது பொண்ணுரங்கம். அது தெய்வ குத்தம் ஆயிடும்பா. அதுவும் குலதெய்வத்துக்கிட்ட விளையாடவே கூடாதுப்பா. வரோன்னு வேண்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போய் தான் ஆகணும். நீ மனசுல எதையும் நினைச்சுக்காத பொண்ணு. எல்லாத்தையும்
என் வீரகாளி அம்மா பாத்துக்குவா. மாமா, அத்தை சொல்றதுதான் சரி. காஞ்சனாமா நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. நம்மள மீறி அவங்களால எதுவும் பண்ணிட முடியாது. ஆமாப்பா, தைரியமா இரு. அர்க்காணி, அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா, கிளம்பலாம். அது வராத்த. என்ன பிளான்? ஏய் ரோஜா, ரமாமணி, என்ன இன்னும் நிக்கிறீங்க? வாங்க போலாம். நாங்க இல்லாமையா? வரோம் வரோம். போலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டியாமா? போலாம். ரெண்டு பேரும் சீக்கிரம் வாங்க. உங்க அத்தை என்னமோ பெரிய ரகசியம் அங்க வந்து சொல்றேங்கறாங்களே, என்னவா இருக்கும்? அவங்க பேசும்போது நானும் தானே உன் கூட இங்க நின்னுட்டு இருந்தேன். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஏய் ரமாமணி, ரோஜா வாங்க. வா, கூப்பிடுறாங்க பாரு. நானே சோலையம்மாக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். சரியான நேரத்துல அவளே ஃபோன் பண்ணிட்டா. என்ன காஞ்சனா, நம்ம பிளான் படி எல்லாமே ஒழுங்கா நடக்குதா? கனக்கச்சிதமா எல்லாம் நடக்குது சோலையம்மா. நாம அவங்கள சதி வேலையில சிக்க வைக்க போறோங்கிறது தெரியாமையே அர்ச்சனா குடும்பமே என்ன நம்பி சோழவந்தனுக்கு கிளம்பியாச்சு. சரி, அங்க உன் பிளான் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. நாம ரெண்டு பேரும் பேசின மாதிரி சோழவந்தான்ல வந்து செட்டில் ஆயிட்டேன். எல்லா பிளானும் ரெடி பண்ணிட்டேன். நீ வர வேண்டியதுதான் பாக்கி. அந்த சிலைய அர்ச்சனா வேன்ல ஏத்த வேண்டியதுதான் பாக்கி. சரி சோலையம்மா, எக்காரணத்தை கொண்டு காஞ்சிராமா. பிளான் மிஸ் ஆக கூடாது. கண்டிப்பா மிஸ் ஆகாது. சோலையம்மா, காரியம் முடியற வரைக்கும் எச்சரிக்கையா இருக்கணும். ஜாக்கிரதை. காஞ்சிராமா, இந்த நேரத்துல என்ன போனு? சீக்கிரம் வாங்க போலாம். வந்துட்டேன், வச்சிடுறேன். ஏ அர்ச்சனா, உன் குடும்பத்தோட சந்தோஷம் இன்னையோட தொலைய போதுடி.